அனைவருக்கும் இனிய நள்ளிரவு வணக்கங்கள். கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டடைந்தார்கள். மீட்பு பிறந்தது. இன்றைக்கு 2020 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து மனித உடல் எடுத்து இந்த பாருள்களிலே அவதரித்தார். மக்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக. இந்த 2020ஆம் ஆண்டு இயேசு பிரானுடைய இந்த பிறப்பு மனித குலத்தினை பாவத்தில் இருந்து மாத்திரமல்ல, இந்த மாபெரும் தொற்று நோயிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் பிரார்த்தனையாகவும் அமைகின்றது. நாம் இப்பொழுது கொழும்பு செக்கட்டி தெரு புனித வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்திலிருந்து நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இம்முறை நேத்ராவினுடைய நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஆராதனையானது கொழும்பு செக்கட்டி தெரு வேளாங்கண்ணி அன்னை தேவ ஆலயத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படவிருக்கின்றது. இந்த திருப்பலியை அருட்தந்தை ஒன்னாசிஸ் பெர்னாண்டோ அவர்களுடைய தலைமையிலும், அருட்தந்தையரான கிளேரியன்ஸ், அருட்தந்தை ஜூட் ஆஞ்சலோ, அருட்தந்தை பிரபு ஆகியோருடைய கூட்டு திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படவிருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கின்ற கத்தோலிக்க மக்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, தேவ ஆலயங்களுக்கு செல்ல முடியாத இந்த சூழ்நிலையிலே வீடுகளில் இருந்தவாறு பாதுகாப்பாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கும், அதே போல இந்த நத்தார் திருப்பலி ஆராதனையில் பங்கேற்கின்ற வகையிலுமே இந்த திருப்பலியை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். நம்முடைய நேத்ராவினுடைய அனைத்து தயாரிப்பு குழுவினரும் இந்த வேளையில் ஆயத்தமாக இருக்கின்றார்கள், இந்த திருப்பலி ஆராதனையை உங்களுக்காகவே நேரடியாக வழங்குவதற்காக. இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகின்ற இந்த நன்னாளிலே நம் அனைவருக்குமே பாவத்திலிருந்தும் அதே போல இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பிரார்த்திப்போம். ஆகவே தான் இந்த திருப்பலி ஆராதனையை நேத்ரா அலைவரிசை உங்களுக்காகவே நேரடியாக வழங்க ஆயத்தமாக இருக்கின்றது. ஆகவே இந்த 2020ஆம் ஆண்டிலே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் இயேசு பிரான் மன்னித்து இந்த தொற்று நோயிலிருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவருமே ஒரே குரலாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, பிறக்கப் போகின்ற இயேசு பாலகனை பார்த்து நாங்கள் மன்றாடி இடம்பெறுகின்ற இந்த திருப்பலியோடு நாங்கள் பயபக்தியோடு இணைந்து கொள்வோம். மனுக்குலத்தின் விழா. இறைவன் ஒரு குழந்தை உருவமெடுத்து நம்மிடையே குடிகொண்டார் என்று பேருண்மையை திருச்சபை கொண்டாடுகின்றது. இதோ கன்னிப் பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவர் இம்மானுவேல் எனும் பெயர் பெறுவார். உலகிலே அமைதியை நிலைநாட்ட இறைவனே ஒரு குழந்தையாக மனுவுரு எடுக்க சித்தம் கொண்டார். ஏனெனில் நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது, நமக்கு ஒரு மகன் தரப்பட்டுள்ளான். கொரோனா ஏற்படுத்திய அச்சத்தினால் பல மாதங்கள் வீட்டுக்குள் முடக்கப்பட்ட நிலையில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட திருச்சபை அழைக்கின்றது. நீதி நெறி தவறி திசை தெரியாமல் தவிக்கும் இந்த உலகிற்கு நீதிமானாக இயேசு உதயமான நாள் இந்நாளாகும். கிறிஸ்மஸ் மகிமையின் விழா, மாட்சிமையின் விழா. இறைவனின் மாட்சிமை நமக்கு வெளிப்பட இறைவன் குழந்தையாக பிறக்கின்றார். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த பிறப்பில் அமைதி உள்ளது, தாழ்ச்சி உள்ளது, அருள் உள்ளது, ஆணவம் இல்லை, அராஜகம் இல்லை. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி தம்மை தாழ்த்தி இவ்வுலகில் உதயமானார். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் எமது இல்லங்களிலும் குடும்பங்களிலும்
அதிக நேரம் செலவிட கொரோனா கொடுத்த இந்த வாய்ப்பினை கொடையாக பயன்படுத்தி குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒன்றாக ஒருவர் மற்றவரின் நம்பிக்கையாகவும் ஆறுதலாகவும் இருக்க முயற்சிப்போம். பல்வேறு ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து வாழும் நமக்கு அடுத்திருப்பவர்களின் நம்பிக்கையாக மாற இவ்வருட கிறிஸ்து பிறப்பு விழா அமைவதாக. கடவுள் நம்மோடு என்ற இறை அனுபவம் கொண்டாடப்படவும், நம் இருப்பு அடுத்திருப்பவர்களின் வாழ்வை வளப்படுத்தும் நம்பிக்கையாகவும் ஆளப்பட இறைவனிடம் வரம் வேண்டுவோம். மனுவுரு எடுத்த மழலை இயேசுவை நம் மனம் ஏந்தி மகிழ்ச்சியோடு வாழ இறைவரம் கேட்டு தொடரும் பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வார்த்தை மனுவுருவானார், நம்முடைய குடிகொண்டார். இந்த இறை வார்த்தையானது இன்றைய நாளிலே இங்கு நிறைவேறுவதை நாங்கள் காணுகின்றோம். புனித அகஸ்தீனார் இறைவன் மனிதனானார் என்பதன் மூலமாக மனிதனும் இறைவனாகலாம் என்பதனை எங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு விழா ஞாபகப்படுத்துகின்றது என்று எடுத்து காட்டுகின்றார். இறைவன் மனிதனோடு இரண்டர கலப்பதற்காக இன்றைய நாளிலே மனித அவதாரம் எடுத்ததோடு அந்த மனிதனிலே இருக்கின்ற ஒரு புனிதத்துவத்தையும் கண்டு இறைவனோடு அந்த இறைவன் மனிதனோடு மனிதனும் இரண்டர கலந்து ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்ற நாள் இந்நன்னாள். இன்றைய நாளிலே உலக சரித்திரத்திலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இரண்டு அத்தியாயங்களை ஏற்படுத்திய ஒரு பொன்னாளாகவும் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. இறை இயேசுவில் அன்பு நெஞ்சங்களே, இந்த திருப்பலியின் மூலமாக கடந்த காலங்களில் நாங்கள் அனுபவித்த பலவிதமான துன்ப துயரங்களோடு வேதனைகளோடு மன வருத்தங்களோடு எங்களை இறைவன் இன்னும் அன்பு செய்கின்றார் என்ற நம்பிக்கையை ஊட்டுவதாக இன்றைய நாளிலே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவானது அமைய வேண்டும். அவ்வாறு அமையாவிட்டால் எங்கள் உள்ளங்களிலே கிறிஸ்து இன்னும் பிறக்கவில்லை. மாறாக இன்றைய இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவானது எங்கள் வாழ்விலே புதிய பரிமாணங்களோடு புதிய சிந்தனைகளோடு புதிய உத்வேகத்தோடு இன்னும் ஒரு புதிய ஆண்டினை எதிர்கொள்ளுகின்ற மன தைரியத்தை பெற்றுத்தருகின்ற ஒரு பலியாக இது அமைய தொடர்ந்து பாலகன் இயேசுவை நோக்கி நாங்கள் மன்றாடுவதோடு இறை அருளையும் இந்த வேளையிலே வேண்டி நிற்போம். இப்பள்ளியை நாங்கள் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போலும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடராலை புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தி. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கோர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும்.
அவர் திருப்பேரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார்.
திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடும் எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படுத்தப் போகின்றது. அவர் நம்மை எல்லா நெருக்கேடுகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாய் தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மனம் ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ
எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் நேரடியாக தொடர்பு கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய ஆசிரியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சில நாட்களுக்கு முன்பாக சிலர் வந்து சொன்னாங்க, ஃபாதர், இவ்வளவு காலமும் எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் இருந்தது. ஆனால் ஒரு காலமும் எங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு விழா, கிறிஸ்மஸ் விழா பிரச்சனையாக இருக்க இல்லை. ஆனால் இந்த வருஷம் கிறிஸ்மஸும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யார்? ரெண்டு விதமான குழுக்கள் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. முதலாவது குழு இந்த உலகத்துக்கு இன்னும் வராத பிறக்காத குழந்தைகள், பிரச்சனை இல்லாத முதலாவது குழு. ரெண்டாவது குழு இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் போல வாழ்ந்து இந்த உலகத்துக்கு பிரியாவிடை சொல்லி இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போன எங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள். இந்த ரெண்டு சாராரும் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அனுதினமும் பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் யாருமே இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கு, பெரியவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அன்பானவர்களே, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பது, பிரச்சனைகளை கையாள்வது, பிரச்சனைகளுக்கு தீர்மானத்தை மேற்கொள்வது, பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவது என்பது ஒரு கலை. இட்ஸ் an art. இந்த கலையை நாங்கள் பார்க்கிறோம் இந்த சூசேப்பர்களுடைய வாழ்க்கையில். அன்பானவர்களே, 2020ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழா எங்கள் எல்லாருக்கும் பிரச்சனையாக அமைந்திருந்தாலும், அப்படி தோன்றினாலும், முதலாவது கிறிஸ்து பிறப்பு விழா, இன்றைக்கு முதலாவது கிறிஸ்து பிறப்பு விழா அன்பானவர்களே, அந்த திருக்குடும்பத்துக்கு அது ஒரு பாரிய பிரச்சனையாக இருந்தது. தங்களுடைய குடும்பத்தினுடைய முதல் வாரிசு, தங்களுடைய குடும்பத்தின் பெயர் சொல்லுகின்ற பிள்ளை, தங்களுடைய குடும்பத்தினுடைய தலைச்சன் பிள்ளை இந்த குழந்தையை பிரசவிப்பதற்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு இடம் கிடைக்கவில்லை, விடுதியில் இடம் இருக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு சவாலுக்கு, ஒரு பிரச்சனைக்கு அந்த திருக்குடும்பம் முகம் கொடுத்தது முதலாவது கிறிஸ்து பிறப்பு விழாவில். மாணவர்களே, இந்த பிரச்சனையை எப்படி அந்த குடும்பம் சமாளித்தது? விசேஷமாக வந்து சூசியப்பர் எப்படி முகம் கொடுத்தாரு, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவந்தார், பிரச்சனைகளுக்கு எப்படி அவருடைய மனப்பாங்கு, அவருடைய அப்ரோச், அவருடைய பிரச்சனையை அணுகுமுறை எப்படி இருக்கு அப்படின்னு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இந்த வருடத்தை, அதாவது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தொடக்கம் வருகின்ற வருடம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை
இந்த ஒரு வருட கால பகுதியை நம்முடைய திருத்தந்தை சூசேப்பருடைய ஆண்டாக பிரகடனம் செய்திருக்கின்றார். இந்த பிரகடனம் செய்கின்ற இந்த நாளில் ஒரு அழகான ஒரு சுற்றுமடலை வெளியிட்டார். அந்த சுற்றுமடலில் சூசேப்பரனுடைய வாழ்க்கையிலே பாப்பரசர் ஒரு அழகான ஆழமான ஒரு பண்பை எடுத்து விவரிக்கின்றார். அவர் கொடுக்கின்ற வார்த்தைகள் ஆங்கிலத்திலே கிரியேட்டிவ் கரேஜ், தைரியமுள்ள, தைரியத்தோடு கூடிய புத்தாக்கம். சூசேப்பரிடம் இந்த தைரியத்தோடு கூடிய புத்தாக்கம் இருந்தது. அன்பானவர்களே, ஒவ்வொரு பிரச்சனையை அணுகிய பொழுதும் அவருக்கு இந்த தைரியத்தோடு கூடிய புத்தாக்கம் இருந்தது, கிரியேட்டிவ் கரேஜ். ஆகவே தான் அவருக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன், கலை அவருக்கு இருந்தது. உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த பாலன் குடியில பாருங்க, பாலன் பிறப்பு அந்த சம்பவத்தை நமக்கு தத்ரூபமாக விளங்கப்படுத்துகின்ற அந்த பாலன் பிறப்பு சம்பவத்தை நமக்கு கண்முன் காட்சிக்கு படுத்துகின்ற அந்த பாலன் பிறப்பு குடிலை ஒரு நம்முடைய வீடுகளில் பாருங்க. வளமையா ஒரு தொழுவம், மாட்டு தொழுவம் எப்படி இருந்திருக்கு? நாற்றம் அடித்திருக்கும், சகதி சாணி பரவி கிடக்கும், விலங்குகளுடைய கழிவுகள் அங்கங்கே இருந்திருக்கும். ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய சுத்தமான சுகாதாரமான சூழ்நிலை அங்கே இருந்திருக்குமா அன்பானவர்களே? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அந்த மாட்டுத் தொழுவத்தில் இருந்திருக்க முடியாது. ஆனாலும் அந்த மாட்டுத் தொழுவத்தில் ஒரு குழந்தை பிறப்பதற்குரிய சுகாதாரமான சுத்தமான அழகான சூழ்நிலையை சூசேப்பர் நிர்மாணிக்கிறார். மற்ற எல்லாரும் அந்த மாட்டுத் தொழுவத்தை ஒரு மாட்டுத் தொழுவமாக பார்த்த பொழுது சூசேப்பர் அந்த மாட்டுத் தொழுவத்திற்குள் தன்னுடைய குழந்தையை பிறப்பதற்கு, தன்னுடைய குழந்தை இந்த மண்ணை முத்தமிடுவதற்கு அவசியமான தேவையான ஒரு அழகான குடிலை அவர் காண்கின்றார். அவருடைய பார்வை, சூசேப்பருடைய பார்வை, பிரச்சனைகளை பார்த்த விதம், அவருடைய அணுகுமுறை மேலானதாக இருக்கிறது. அன்பானவர்களே, சாதாரண சாமானிய ஒரு பார்வை கிடையாது. சாதாரண சாமானிய பார்வை விட ஆழமான ஒரு பார்வையை பார்க்கின்றார். ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளும் ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கின்ற ஒரு ஆழமான பார்வையை சூசேப்பர் கொண்டிருந்தார். ஆகவே தான் நம்முடைய திருத்தந்தை சொல்லுகின்றார், தைரியத்தோடு கூடிய நிர்மாணிக்கக்கூடிய புத்தாக்கத்தோடு கூடிய அந்த திறன் அவருக்கு இருந்தது என்று சொல்லி, கிரியேட்டிவ் கரேஜ். அன்பானவர்களே, புனித சூசேப்பர் இந்த திறனை எப்படி பெற்றுக்கொண்டார்? இந்த தைரியத்தோடு கூடிய இந்த நிர்மாண சக்தியை எப்படி பெற்றுக்கொண்டார்? பிரச்சனையை எப்படி தைரியமாக நிர்மாண யுக்தியோடு அணுகுகின்ற இந்த கலையை எப்படி கற்றுக்கொண்டார்? அன்பானவர்களே, சூசேப்பருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். அவர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது ரெண்டு விதமான கோணத்தில் ஒரு பிரச்சனையை அணுகுவதை நாங்கள் முதலாவது கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்து நோக்குவோம். தனக்கு மன ஒப்பந்தமான ஒரு பெண் மரியாள் கூடி வாழும் முன் குழந்தையை கொண்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது சூசேப்பருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சூசேப்பர் அந்த பிரச்சனைக்கு எப்படி முகம் கொடுக்கின்றார், எப்படி அந்த பிரச்சனையை அணுகுகின்றார்? பைபிள் வேதாகமம் தெளிவாக சொல்லுகின்றது, மறைவாக விளக்கிவிட திட்டமிடுகின்றார், மறைவாக விளக்கிவிட தீர்மானிக்கின்றார் சூசேப்பர். முதலாவது ஒரு பிரச்சனையை அணுகுகின்ற பொழுது அன்பானவர்களே, எங்களுக்கு இருக்கக்கூடிய முதலாவது பண்பு, அந்த பிரச்சனையை நாங்கள் அணுகுகின்ற பொழுது நியாயமான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். சூசேப்பருடைய தீர்மானத்திலே ரெண்டு விதமான விடயங்களை பார்க்கின்றோம். மறைவாக விலக்கிவிட தீர்மானிக்கின்றார், மறைவாக விலக்கிவிட தீர்மானிக்கின்றார். விலக்கிவிடுவது, தேவ அன்னையை மரியாளை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிடுவது சூசேப்பருடைய தீர்மானமாக இருக்கின்றது. அவர் பிரச்சனைக்கு எடுக்கின்ற தீர்மானம் ரொம்பவும் நியாயமான தீர்மானம்.
பழிவாங்க பழிவாங்கும் உணர்வோடு கூடிய தீர்மானம் கிடையாது. ஒரு சராசரி ஆண்மகன், நேர்மையான ஆண்மகன், நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்மகன் எடுக்கக்கூடிய நியாயமான தீர்வினை சூசியப்பர் எடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். விலக்கிவிட தீர்மானிக்கின்றார். தனக்கு மனவொப்பந்தமான ஒரு பெண் தன் மூலமாக அல்லாமல் ஒரு குழந்தைக்கு தாயாக போகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்ணை விலக்கிவிட தீர்மானிப்பது நியாயமான ஒரு அணுகுமுறை, நியாயமான ஒரு தீர்மானம். ஆனால் அந்த நியாயமான ஒரு தீர்மானத்தை சூசியப்பர் எப்படி எடுத்திருக்கின்றார்? மறைவாக விலக்கிவிட. மறைவாக. அன்பானவர்களே, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் நியாயமாக தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். ஆனால் அந்த நியாயமான தீர்மானத்தினால் எத்தனை பேர் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள்? எத்தனை பேருடைய வாழ்க்கை அந்த தீர்மானத்தை பாதிக்க போகின்றது? எத்தனை பேர் அந்த தீர்மானத்தினூடாக தர்ம சங்கடமான நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை குறித்து நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மரியாளை சூசியப்பர் விலக்கிவிட தீர்மானித்தார். அவர் விலக்கி இருக்கக்கூடும், அவர் விலக்கி இருக்கலாம். ஆனால் மறைவாக விலக்கிவிட தீர்மானிக்கிறார். மரியாள் தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாக்கப்படக்கூடாது. மரியாளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். மரியாள் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்கின்ற மனிதாபிமானத்தோடு, மனித நேயத்தோடு ஒரு நியாயமான தீர்மானத்தை மேற்கொள்ளுகின்றார். அன்பானவர்களே, நாங்கள் முகம் கொடுக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் 2 விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கணும். என்னுடைய தீர்மானம் நியாயமானதாக இருக்க வேண்டும். என்னுடைய தீர்மானம் அநியாயமான தீர்மானமாக இருக்க முடியாது. நியாயமான தீர்மானமாக இருக்க வேண்டும். நியாயத்தின் அடிப்படையில் அமைந்த தீர்மானமாக இருக்க வேண்டும். அதே வேளையில் அன்பானவர்களே, மனிதாபிமானத்தை கலந்த தீர்மானமாக இருக்க வேண்டும். நியாயமான மனிதாபிமானம் கலந்த தீர்மானமாக என்னுடைய தீர்மானம் அமைகின்ற பொழுது அது நிச்சயமாக ஒரு நல்ல தீர்மானமாக இருக்கும். அன்பானவர்களே, சூசியப்பர் இந்த தீர்மானத்தை உடனடியாக செயல்படுத்தவில்லை. இன்னொரு அணுகுமுறையில் தன்னுடைய பிரச்சனையை அணுகுகின்றார். தன்னுடைய தீர்மானத்தை உடனடியாக செயல்படுத்தவில்லை, காலம் தாழ்த்துகின்றார். ஏன் காலம் தாழ்த்துகின்றார்? சூசியப்பருக்கு கனவு வருகின்றது. கனவிலே தேவதூதன் வருகின்றான். தேவதூதன் வந்து கனவிலே சூசியப்பருக்கு ஆண்டவருடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, சூசியப்பர் தீர்மானித்த பிறகு உறங்கி போனாரா, நித்திரைக்கு போனாரா, தூங்கி போனாரா கனவு வருவதற்கு? எங்களுடைய சாதாரண மனப்பாங்கிலே அடிப்படையிலே கனவு என்று சொல்வது ஆழ்ந்த உறக்கத்தில் வருவது, நித்திரை செய்கின்ற பொழுது வருவது. ஆனால் உண்மையில் விவிலியத்தின் அடிப்படையில், பைபிளின் அடிப்படையில், வேதாகமத்தின் அடிப்படையில் அன்பானவர்களே, கனவு என்று சொல்லுகின்ற விடயம் ஆண்டவருடைய வெளிப்பாடு. கடவுள் பேசுகின்ற ஒரு ஊடகம், கடவுள் மனிதனை இணைக்கும், கடவுள் மனிதனை இணைக்கும் ஒரு ஊடகமாக கனவு நமக்கு காட்டப்படுகின்றது ஆண்டவருடைய வார்த்தையில். ஆக சூசேப்பர் தீர்மானத்தை மேற்கொண்ட பிற்பாடு அவர் உறங்கி போகவில்லை, தூங்கி போகவில்லை, நித்திரையில் இருக்கவில்லை. மாறாக ஆண்டவரோடு தொடர்பிலே இருந்தார். ஆண்டவரோடு தொடர்பிலே அவர் இருந்ததை அந்த கனவு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆண்டவரோடு ஜெபத்திலே ஆழ்ந்திருந்தார். ஆண்டவரோடு ஜெபத்திலே தொடர்பு கொண்டிருந்தார். ஆகவேதான் ஆண்டவருடைய செய்தி கனவின் மூலமாக, ஊடகத்தின் மூலமாக சூசேப்பருக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய தேவதூதன் சூசேப்பருக்கு மங்கள வார்த்தை எடுத்து வருகின்றார். அன்பானவர்களே, எங்களுடைய தீர்மானம் நியாயமானதாக இருக்கலாம், மனிதாபிமானத்தோடு கூடிய தீர்மானமாக இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய தீர்மானம் ஜெபத்திலே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எடுத்துச் செல்லப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். என்னுடைய தீர்மானம் எவ்வளவு நியாயமான தீர்மானமாக இருந்தாலும், எவ்வளவு மனிதாபிமானத்தோடு கூடிய தீர்மானமாக இருந்தாலும், ஆண்டவரோடு ஜெபத்திலே
கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டிய தீர்மானமாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஜெபத்திலே உரையாடப்பட்ட தீர்மானமாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஜெபத்திலே முடிவு செய்யப்பட்ட தீர்மானமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் சூசேப்பரால் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு சூழ்நிலையில் முதலாவது கிறிஸ்து பிறப்பு விழா பிரச்சனையாக அமைந்த போதும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு புத்தாகத்தோடு கூடிய தைரியத்தை சூசேப்பர் கொண்டிருந்தார். மாணவர்களே, இந்த காலகட்டத்திலே நம்முடைய ஆலயங்களில் வழிபாடுகள் குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்திலே, நம்முடைய நாளாந்த வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே, நம்முடைய பொருளாதார வாழ்க்கை பிரச்சனையாக அமைந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே, நம்முடைய ஆன்மீக வாழ்வு சவாலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே, நம்முடைய குடும்ப, நம்முடைய சமூக வாழ்வு பிரச்சனைக்குள்ளாகி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் தேவையானது சூசேப்பரினுடைய அந்த தைரியம், புத்தாகத்தோடு கூடிய தைரியம், பிரச்சனைகளை வித்தியாசமாக பார்க்கக்கூடிய தைரியம், பிரச்சனைகளுக்கு தைரியமாக முகம் கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு, ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வை வித்தியாசமாக எடுக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நாங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடிலுக்கு போங்க. அந்த குடிலில் இந்த பூசை முடிஞ்ச பிறகு அந்த குடிலுக்கு முன்னால் இருந்து சூசேப்பரையும் தேவமாதாவையும் பாருங்க. எப்படி இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அவர்கள் ஒரு மகத்தான, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக மாற்றினார்களோ, என்னுடைய உங்களுடைய வாழ்நாளும் மகிழ்ச்சியுள்ள நாட்களாக மலர நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நாங்கள் அந்த கலையை நாங்கள் கற்றுக்கொண்டால் அன்பானவர்களே, எங்களுடைய ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சி நாளாக இருக்கும். அப்படி இல்லாட்டி கிறிஸ்து பிறப்பு விழா கூட நமக்கு பிரச்சனையாகவே காட்சியளிக்கும். ஆமென். எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விசேட விதமாக இன்றைய நாளிலே விசுவாச அறிக்கை சொல்லப்படும் போது, மனிதரானார் என்னும் சொல்லும் பகுதி வரும்போது தலை வணங்கி நாங்கள் ஆண்டவருக்கு அந்த நேரத்திலே எங்களுடைய அந்த மனிதரான அந்த சம்பவத்தை நினைவு கூறுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன்.
பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். எங்களுடைய தேவைகள் விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து உருக்கமாக மன்றாடுவோம். பரம்பொருளே இறைவா, இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் எம் தாய் திருச்சபைக்காக உம்மிடம் வருகின்றோம். இதிலே பணிபுரியும் யாவரும் இயேசு கொண்டு வந்த அமைதிக்கு சாட்சி பகரவும் ஒளியாம் இயேசுவின் வழியில் மக்களை வழிநடத்த தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனிதரான வாக்காகிய இறைபாலகனே, உம் பிறப்பு விழாவில் மகிழும் நாங்கள் உமக்கு விருப்பமான வாழ்வு வாழவும் எளியவர்களுக்காக எளியவர்களோடு எங்கள் பொருள் நேரத்தை பகிர்ந்து கொண்டு அர்த்தமுள்ள இயேசு பிறப்பு விழாவை கொண்டாட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மண்ணில் மனிதனாக உதித்த இயேசு பாலகனே, கொரோனா நோயினால் பாதிப்படைந்து பயத்துடன் வாழும் உம் மக்களுக்கு உம் பிறப்பு நல்ல செய்தியாக அமையவும் நாம் தேடும் உடல் உள ஆரோக்கியம் எம்மவர் மத்தியில் மீண்டும் புதுப்பிக்கப்படவும் என்றும் வாழும் உயிருள்ள கடவுள் மீது நாம் வைத்துள்ள விசுவாசம் என்ன நேர்ந்தாலும் தளர்ச்சியடையாது நம்பிக்கையில் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மண்ணில் பிறப்பெடுத்த விண்ணக கதிரே, நாம் வாழும் உலகையும் நாட்டையும் ஆசீர்வதியும். உமது பிறப்பால் குடும்பங்களில் மகிழ்ச்சி நிறைவாகவும் தொழில்கள் முன்னேற்றம் அடையவும் சீர்குலைந்துள்ள நாட்டின் பொருளாதாரம் கட்டி எழுப்பப்படவும் உலகில் அமைதியும் மகிழ்ச்சியும் தலை தோங்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா
சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, பலவிதமான தேவைகளோடும் விண்ணப்பத்தோடும் உம்மை தேடி வந்துள்ளோம். எங்கள் ஒவ்வொருவர்களும் வேண்டுதல்களுக்கு தயவாய் செவிசாய் திரளும். உமக்கு சித்தமானவை என்று சொன்னால் அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இல்லாவிடத்தில் நீர் தரும் சந்தோஷத்தை, அமைதியை, நிம்மதியை நாங்கள் பெற்று வாழ எங்களுக்கு வேண்டிய வரங்களை நிறைவாக பொழிந்திரளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சௌரலியனுடைய முடிதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும், எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடு வான்படைகளின் அனைத்து அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனிலும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தை மொய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும்
வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என்ற உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உலகிலே பயணம் செய்யும் நம்முடைய திரு அவையை சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ராயல் மெல்கம் கர்தினால் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. தந்தை, நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறொன்றிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துருளுக்கு மொழிந்தேன்.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை மன்றாட்டு. முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளி இருக்கிறீர் என்று நம்புகிறேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாய் இருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாது என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்திற்குள் வாரும். நீர் இங்கே உடன் இருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து எம்மை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமென். na 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 na
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நேரத்திலே விசேட விதமாக உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழா உண்மையாகவே எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாபெரும் வெளிச்சத்தை கொண்டு வரும் ஒரு விழாவாக மாற வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றோம். விசேட விதமாக கொரோனா நோயினால் பலவிதமான இயக்கங்களோடும் பயத்தோடும் அந்தகாரங்களோடும் வாழும் எங்களுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு உண்மையான ஒளியை, உண்மையான நிம்மதியை, உண்மையான ஆறுதலை எங்களுக்கு தரும் என்பதுதான் நற்செய்தியாக இருக்கின்றது. ஆகவே அந்த நற்செய்தி எங்கள் எல்லோருக்கும் வாழ்வாக வேண்டும் என்று சொல்லியும் பாலன் இயேசுவினுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் உங்களுக்காக பிரார்த்திக்கின்றோம். இனமாக இத்திருப்பலியை நேரடியாக ஒளிபரப்பு செய்த ரூபவாகினி கூட்டு தாபனத்தின் நேத்ரா அலைவரிசைக்கும் அதன் நிர்வாகம் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல சூரியன் எஃப்எம், ஃபேஸ்புக், யூடியூப் தளங்களின் ஊடாக இத்திருப்பலியை உலகறிய செய்தமைக்காகவும் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. விசேட ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த உறவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நட்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவிழம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்து இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது.